வணக்கம். ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு வெறும் நம்பர்ஸ் மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. உண்மையான வெற்றிங்கிறது மக்களோட உணர்வுகள், அவங்களோட தேவைகள், அவங்களோட நம்பிக்கைகள் இதையெல்லாம் எவ்வளவு ஆழமா நாம புரிஞ்சுக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரத்தநாடு தொகுதிக்கான ஒரு உண்மையான, இதுநாள் வரைக்கும் வெளியே வராத ஒரு அரசியல் வியூக அறிக்கை. இது வெறும் எண்களோட தொகுப்பு கிடையாது. இது ஒரு சமூகத்தோட இதய துடிப்பு. சரி, நாம இந்த அனாலிசிஸ ஒரு 5 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஒரத்தநாடு தொகுதியோட நிலவரம் என்னன்னு பாப்போம். அடுத்து அங்க இருக்கிற வாக்காளர்களோட மனசுல என்ன இருக்குன்னு கேட்போம். அதுக்கப்புறம் இப்ப பதவியில இருக்கிற தலைவரோட செயல்பாடுகள் இப்படி இருக்குன்னு அலசுவோம். நாலாவதா ஒரு புது வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரி வியூகம் அமைக்கலான்னு பாப்போம். கடைசியா இந்த டேட்டாவுக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு புரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். பகுதி 1. ஒரத்தநாடு தொகுதியோட ஒரு ப்ரொஃபைல். கள யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ்நாட்டோட வரைபடத்துல ஒரத்தநாடுங்கிறது வெறும் ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு தனி நிலப்பரப்பு இருக்கு, தனித்துவமான மக்கள் இருக்காங்க. அங்க அரசியலை சரியா புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல அந்த மண்ணோட தன்மையையும் மக்களோட மனசையும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளோட முதல் படி. ஒரத்தநாடு அரசியல ஒரே ஒரு நம்பர்ல சுருக்கமா சொல்லிரலாம். 95% கிராமப்புறம். இதோட தாக்கம் ரொம்பவே ஆழமானது. அதாவது இங்க தேசிய அரசியல் விவாதங்களை விட ஒரு விவசாயியோட வாழ்வாதாரம், பாசனத்துக்கு தண்ணி வருதா, ஊர்ல ரோடு சரியா இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு தேர்தலோட வெற்றி தோல்வியே தீர்மானிக்குது. பகுதி 2. வாக்காளரின் குரல். இங்க மக்களுக்கு உண்மையிலே எது முக்கியம்? சரி, தொகுதியை பத்தி பொதுவா பார்த்தாச்சு. இப்போ மக்களை நேரடியா பாதிக்கிற பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மக்கள் என்ன கேக்குறாங்க? ரொம்ப சிம்பிள். விவசாயம் செய்ய தண்ணி, படிச்ச இளைஞர்களுக்கு உள்ளூர்ல வேலை, நெல் கொள்முதல்ல ஊழல் இருக்கக்கூடாது, ஊருக்குள்ள வர சாலைகளும் பாலங்களும் சரியா இருக்கணும். பாருங்க, இதெல்லாம் எந்த ஒரு ஆடம்பரமான கோரிக்கையும் இல்ல. ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குறையும் ஒவ்வொரு குடும்பத்தோட அன்றாட போராட்டத்தோட நேரடி தொடர்புடையது. செயல்பாட்டுக்கு வராத தொடர் அறிவிப்புகள் சலிப்பையே ஏற்படுத்துகின்றன. இந்த ரிப்போர்ட்ல நலத்திட்ட சோர்வுன்னு ஒரு வார்த்தை வருது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இது வெறும் அரசியல் சோர்வு கிடையாது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருது. ஆனா வெறும் அறிவிப்புகள் மட்டும் வந்துட்டே இருந்தா அது அந்த கண்ணியத்தையே கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? ஒரு பொறுப்புணர்ச்சியோட செய்யற செயல்தான் உண்மையான ஜனநாயகம். பகுதி 3. பதவியில் இருப்பவரின் செயல்பாடுகள். இப்போ இருக்கிற தலைமை மக்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சிருக்கா? வாக்காளர்களோட குறைகளை மனசுல வச்சுக்கிட்டு தற்போதைய பிரதிநிதியோட சாதனைகளையும் அவர் சந்திக்கிற சவால்களையும் இப்போ ஆராய்வோம். 2016ல திமுக ஜெயிக்குது, 2021ல அதிமுக ஜெயிக்குது. 2 தேர்தலையும் வெற்றி வித்தியாசம் 1%க்கும் குறைவு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரத்தநாடு யாருடைய கோட்டையும் கிடையாது. இது ஒரு நிலையற்ற தொகுதி. இங்க ஒவ்வொரு ஓட்டும் வெற்றியை தீர்மானிக்கும். அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு உண்மையான போர்க்களம். தற்போதைய உறுப்பினரோட பலம் என்ன? அவர் நீண்டகால அனுபவம் உள்ளவர், ஒரு முன்னாள் அமைச்சர், மக்களை ரொம்ப எளிதா சந்திக்கக்கூடியவர், சில முக்கியமான திட்டங்களையும் செஞ்சிருக்கார். ஆனா பலவீனங்களும் இருக்கு. நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாம இருக்கு. கட்சி மாறினதால மக்கள் மத்தியில ஒரு நம்பகத்தன்மை பிரச்சனை இருக்கு. இதனால அவரோட ட்ரஸ்ட் ஸ்கோர் ரொம்ப குறைவா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா அனுபவம் இருக்கு, ஆனா நம்பிக்கை தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா நிக்குது. 27.9 கோடி ரூபாய். இந்த ஒரு நம்பர் ஒரு மிகப்பெரிய லஞ்ச புகாரோட மையப்புள்ளி. இது வெறும் பணத்தை பத்தின விஷயம் இல்ல, இது மக்கள் வச்சிருந்த நம்பிக்கைய உடைக்கிறத பத்தினது. அரசியல்ல ஒரு நல்ல பேரை சம்பாதிக்க பல வருஷங்கள் ஆகும். ஆனா அதை இழக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு குற்றச்சாட்டு போதும். பகுதி 4. சவாலரின் வரைபடம். டேட்டாவை அடிப்படையா வச்ச ஒரு வெற்றி திட்டம். இப்போ பதவியில இருக்கிறவரோட பலவீனங்களை எப்படி பயன்படுத்தி ஒரு புது வேட்பாளர் ஜெயிக்கலான்னு முன்வைக்கப்பட்டிருக்கிற வியூகத்தை ஆராய்வோம். இவங்க முன்வைக்கிற வியூகம் சதுர்முக கோட்பாடு. அதாவது 4 பக்கத்துல இருந்தும் ஒரு தாக்குதல் மாதிரி. முதல் ஆயுதம் ஆக்ரோஷம். ஊழலையும் நிறைவேற்றாத வாக்குறுதிகளையும் நேரடியா தாக்குறது. 2வது ஸ்திரத்தன்மை. பாதியில நிக்கிற எல்லா திட்டங்களையும் நான் முடிச்சு காட்டுவேன்னு உறுதியளிக்கிறது. 3வது புதுமை. வேலைவாய்ப்புக்கும் விவசாயத்துக்கும் புத்தம் புது தீர்வுகளை கொண்டு வர்றது. 4வது பாதுகாப்பு. விவசாயிகளோட நலன்களையும் நம்ம சமூகத்தையும் நான் பாதுகாப்பேன்னு வாக்கு கொடுக்கறது. பாருங்க, இது பதவியில இருக்கிறவரோட பலவீனங்களை தாக்குறதோட மக்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் கொடுக்குது. அப்போ வெற்றிக்கு வழி என்ன? ரொம்ப சிம்பிள். சிதறி கிடக்கிற ஓட்டுகளை ஒன்னா சேர்க்கறது தான். போன தேர்தல்ல கிட்டத்தட்ட 35,000 வாக்குகள் ஆளுங்கட்சிக்கு எதிரா மத்த கட்சிகளுக்கு போயிருக்கு. இந்த அதிருப்தி வாக்குகளை யார் சரியா ஒருங்கிணைக்கிறாங்களோ ஒரத்தநாடு அவங்க கையில. இதுதான் இங்க கேம் சேஞ்சர்.
இது வெறும் வாக்குறுதிகள் இல்ல, இது ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான். நீர்ப்பாசன மேம்பாட்டுக்கு 60 கோடி, விவசாய பொருட்கள் பதப்படுத்தும் பூங்காவுக்கு 40 கோடி, கிராமப்புற சாலைகளுக்கு 30 கோடி. ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு கணக்கு இருக்கு, ஒவ்வொரு திட்டத்துக்கும் என்ன பலன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இததான் வெற்று அறிவிப்புகளுக்கும் ஒரு பொறுப்பான நிர்வாகத்துக்கும் உள்ள வித்தியாசம். பகுதி 5 தரவுகள், கண்ணியம் மற்றும் ஜனநாயகம். இந்த ஆய்வு நமக்கு என்ன சொல்ல வருது? சரி, இப்போ கொஞ்சம் பின்னாடி வந்து இந்த உள்ளூர் பகுப்பாய்வு நவீன அரசியலை பத்தி நமக்கு கத்துக் கொடுக்கிற பெரிய பாடங்கள் என்னன்னு பார்க்கலாம். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, அரசியலுங்கிறது இப்போ மேடை பேச்சுல இருந்து டேட்டாவை வச்சு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு முறைக்கு நகருது. ஆனா இங்க ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. மக்களின் தரவுகளை நாம பயன்படுத்தும் போது அவங்களோட தனியுரிமைக்கும் கண்ணியத்துக்கும் நாம முழு மரியாதை கொடுக்கணும். அவங்க சம்மதம் இல்லாம எதையும் செய்யக்கூடாது. தரவுகளுங்கிறது மக்களை புரிஞ்சுக்கிற ஒரு கருவிதானே தவிர அவங்கள கட்டுப்படுத்துற ஆயுதம் இல்ல. இதுதான் ஒரு நவீன ஜனநாயகத்தோட தர்மம். ஆக உள்ளூர் டேட்டாவை ஆழமா புரிஞ்சுக்கிறது ஒரு தலைவருக்கும் அவரோட சமுதாயத்துக்கும் இடையிலான உறவை எப்படி மாத்தும்? இது வெறும் தேர்தல் வியூகத்தை பத்தின கேள்வி இல்ல. இது ஒரு சிறந்த நிர்வாகம், உண்மையான ஜனநாயகம், அப்புறம் மக்களோட கண்ணியமான எதிர்காலத்தை பத்தின கேள்வி. நீங்க மக்களுக்கான ஒரு தலைவரா உருவாகி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. எங்க முகவரி mgr@blueprintstrategies.ai அல்லது 08042041602க்கு கால் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.